தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டம் தனிப்பட்ட கட்சி சார்ந்ததல்ல, அரசியலாக பார்க்காமல் தமிழ்நாட்டின் உரிமைக்காக என்பதை உணர்ந்து கட்சிகள் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்பதற்கான ஆதாரத்துடன் விண்ணப்பித்தால் பரிசீலிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. கச்சத்தீவில் மீன்பிடிக்க வழிவகை செய்யும் விதத்தில் இலங்கையுடன் புதிய ஒப்பந்தம் தேவை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழக மீனவர்கள் மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து 4வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம். மீனவர்களுடன் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஆட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை. நாகை மாவட்டத்தில் 35 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 139 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. திரு மகேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு. +2 பொதுத் தேர்வின் மொழித் தேர்வு நிறைவு. தமிழ் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 11,430 மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை. பள்ளி கல்வித்துறை தகவல். தமிழக மாணாக்கர்களின் தமிழ் மொழி புலமை குறித்து தெரிந்து கொள்ள சமீபத்திய ஆண்டு கல்வி அறிக்கையை படிக்க வேண்டும். வட இந்தியர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்ற முதலமைச்சரின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி. நீட் தேர்வு அச்சம் காரணமாக திண்டிவனம் மாணவி தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சி அளிக்கிறது. நீட் ரத்து ரகசியத்தை இனியாவது சொல்ல வேண்டும் அப்பா என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. சீமானுக்கு எதிராக நடிகை கொடுத்த பாலியல் வழக்கு மீதான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வளசரவாக்கம் போலீசார் நடத்திய விசாரணைக்கு தடை விதித்து ஆணை. தனக்கு எதிராக எந்த வழக்கும் நிற்காது என சீமான் பேச்சு. புகார் அளித்த நடிகையுடன் சமரசம் பேச வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டம். தமிழ் மற்றும் தமிழர் உரிமை குறித்து பேச முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். தமிழகத்தின் மொத்த கடன் சுமார் 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. வாங்கிய கடன் எவ்வளவு, கமிஷன் எவ்வளவு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி. 2014ஆம் ஆண்டில் 55.87 லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் கடன் தற்போது 181.74 லட்சம் கோடியாக இருக்கும் நிலையில் பாஜக வாங்கிய கமிஷன் தொகை எவ்வளவு? அண்ணாமலைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. மத்திய அரசு கடன் பெற்றது நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தத்தான். ஆனால் தாங்கள் வாங்கிய கடன் எதற்காக? தங்கம் தென்னரசுவுக்கு அண்ணாமலை கேள்வி. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் வரும் 7ஆம் தேதி இஃப்தார் நிகழ்ச்சி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்பார் என அறிவிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மகன் திருமண விழா.
மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்பு. ராமஜெயம் படுகொலை வழக்கின் புலன் விசாரணையில் கூடுதல் அதிகாரிகள் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் நடித்த படத்திற்காக வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் ஆணை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற்றால்தான் பதவி உயர்வு பட்டியலில் பெயரை சேர்க்க முடியும் என கடிதம் அனுப்பிய விவகாரம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை, நெல்லை, திருப்பூர், ஓசூர் உள்ளிட்ட 4 நகரங்களில் அமைகிறது புதிய சுற்றுச்சாலை. விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்யும் பணியில் தமிழக அரசு மும்முரம். சென்னை பழைய வெண்ணாரப்பேட்டையில் துணிக்கடை உரிமையாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக பிரமுகர். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். கோவை சூலூர் அருகே மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை. மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பள்ளி மாணவிகளை கடித்து கூதறிய தெருநாய். அச்சுறுத்தலாக இருக்கும் நாய்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் பெரும் அவதி. அதிகபட்சமாக திருப்பத்தூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் பட்டாசு வெடித்த விபத்தில் 4 தொழிலாளிகள் காயம். பட்டாசு பார்சலை இறக்கிய போது வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதற்றம். சட்டவிரோதமாக ஜோர்டான் எல்லையில் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்ற கேரளாவைச் சேர்ந்த நபர் சுட்டுக் கொலை. உடலை தாயகம் கொண்டுவர இறந்தவரின் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை. ஹரியானாவில் காங்கிரஸ் பெண் நிர்வாகி சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். குற்றவாளியை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. மத்திய அமைச்சர் ரக்ஷா கட்சேவின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம். 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து மகாராஷ்டிர காவல்துறை நடவடிக்கை. ஒடிஷாவில் 1 மாத குழந்தைக்கு இரும்பு கம்பியால் சூடு வைத்த குடும்பத்தினர். தீய சக்தியின் தாக்கத்தில் இருந்து
குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.